குடும்பத்துக்கு ஜோசியரைக்கு. ராஜீவ் காந்தி கொல்லப்படுற செய்தி அவர் கடைசி வரைக்கும் செல்லலண்டா என்ன அர்த்தம்? இல்லன்னு அர்த்தம். சொல்ல முடியாது. ஆனா நம்ம ரோட்ல வரோம் என்ன செய்வான் தெரியுமா? பறந்து வர வண்ணாரை குன்றத்துக்கு இடம் உண்டு, உங்களுக்கு குன்றத்துக்கு இடம் இல்லை. சாஸ்திரம் பாக்குறா, சாஸ்திரம் பா. இவன் குத்திடுவான், 10 ரூபா காசை தூக்கி வச்சிருவான். எல்லாருக்கும் கொமனான ஒரு சாஸ்திரத்தை சொல்லி விட்டுவான். எல்லாருக்கும் கொமனான சாஸ்திரம் என்ன தெரியுமா? நீங்க எல்லாருக்கும் நல்லா உதவி செய்வீங்க, உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லம்பா. எல்லாருக்கும் சும்மா அச்சோட்டி விட்ட மாதிரி இருக்கும். சரிதான்டா, எல்லாருக்கும் நாம உதவி செய்ய, நமக்கு ஒரு 50 ரூபா கடனுக்கு ஒத்துழைட்டையும் கேட்டுக்கணும் நினைப்போம். நம்ம எல்லாருக்கும் அந்த பிரச்சனை. இப்படி கொமன் பிரச்சனையில தொடங்கி டபுள் மீனிங்ல சாத்திரம் சொல்லுவான். ஒரு ஆள் கார் சாவியை காணத்தை போட்டு சாத்திரம் பார்க்க போயிட்டான். என்ன சொன்னா தெரியுமா? சதுரப்பட்ட இடத்தில் கிடக்கிறது, தேடினால் கிடைக்கும், 3 நாளைக்குள் கிடைக்கும். என்ன தேடாம வாக்கிய வந்து விடுமா? 3 நாளைக்கு மேல யாராவது காரை பார்க் பண்ணிட்டு துறப்புக்கு டோச்சு அடிச்சுக்கு நிப்பானா? 3 நாளைக்குள் கிடைக்கும், தேடினால் கிடைக்கும், சதுரப்பட்ட இடத்தில் கிடைக்கும். அவர் சொல்றாரு, மௌலவி சாத்திரம் சாத்திரம் சதுரப்பட்ட இடத்துல கிடந்துச்சு. எங்க கிடந்த? காருக்குள்ளையா? கார் சதுரமா? சதுரப்பட்ட இடம் டபுள் மீனிங். பொக்கெட்ல கிடந்தாலும் சதுரம், காருக்குள்ள கிடந்தாலும் சதுரம், வீட்டுக்கு கிடந்தாலும் சதுரம், ரூம் சதுரம், காணிக்குள்ள கிடந்தா வளவு சதுரம், தப்பி தவறி கிணத்துக்கு கிடந்தா கிணறு இருக்கிற காணி சதுரம், தப்பி தவறி பானைக்கு கிடந்தா பானை இருக்கிற குஜினி சதுரம். டபுள் மீனிங் இது. இத போய் ஒரு சாத்திரம் என்று சொல்லி இந்த சாத்திரத்தை செஞ்சுக்கிட்டு இந்த சமூகம் அலைஞ்சுக்கிட்டு இருக்குது. தொலைச்சத்தோட சேர்த்து அதுகிட்ட போறது. இந்த சாஸ்திரம் சொல்லக்கூடியவர்களிடத்துல ஒரு திறமை இருக்குது. உங்களுக்கு தெரியுமோ தெரியும், எங்க வீட்டுல ஒரு நாளைக்கு 100 நம்பர் கொடுத்து சாத்திரம் பார்த்தாரு எங்க பாப்பா. இப்ப விட்டுட்டாரு. 100 நம்பர் ஒரு நாளைக்கு 7 மணிக்குள்ள 100 நம்பர் முடிஞ்சிடும். எப்படி சாத்திரம் சொன்னோம்? ஆக்களை முகத்தை பார்த்து சாத்திரம் சொல்லலாம், உங்களோட பதட்டத்தை பார்த்து சாத்திரம் சொல்லலாம், உடுத்துக்கு வந்த உடுப்பை பார்த்து சாத்திரம் சொல்லலாம். பொதுவா நம்மள பொம்பளையால் வீட்டுக்கு கொடுக்குற உடுப்பண்டிக்கு, ரோட்டு கொடுக்குற உடுப்பண்டிக்கு, வீட்டு கொடுத்த மாதிரி ஓடி வந்தா உடனடி பிரச்சனை அர்த்தம். அது மாதிரி வச்ச சீட்டு காசை காணல் அர்த்தம். அப்படியே புடவைய பார்ப்போம், அப்படியே வீட்டு இருந்த ஒயில் சாரி என்ற தொலைத்து விட்டு வந்திருக்கின்றீர்கள். சொல்லி முடிஞ்சோன்னா கிடைக்குமா கிடைக்காதாம்பா? சத்தியமா தான். அப்படி கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்காம கொஞ்சம் அவன் முழி முழிச்சா எங்களுக்கு தெரியும் வேற பிரச்சனை. அப்பவும் நாங்க மீன்பாங்க மாட்டோம். எப்படி விடுவோம் தெரியுமா? தொலைத்து விட்டு வந்திருக்கின்றீர்கள், வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷத்தை தொலைத்து விட்டு வந்திருக்கின்றீர்கள். முடிஞ்சு வச்சுக்காத, புரிஜனோட சண்டை அதுவும் சரி. அப்ப என்ன நினைச்சிட்டீங்க? சாஸ்திரத்துல நேரடி என்னமா சொல்லுவேன்னா 6 கலவரத்தை செல்லுங்க மௌலவி. என்ன பிரச்சனை என்னமோ தெரிஞ்ச மாதிரி. ஆனா களவெடுத்தவனை பிடிக்கிற சாத்திரம் உனக்கு தெரியுமெண்டா போலீஸ்ல வேலை எடுத்தாரம்பாடா. இந்த எஞ்சி எழுதுற இடத்துல நம்ம மாத்தையாமாருக்கு கடும் ஃப்ரீடம். அப்படியே உட்கார வச்சுட்டு மௌலவியை மட்டும் அப்படியே உட்கார வச்சு காலுக்கு மேல காலை போட்டு வீசிக்கிட்டு இருப்பேன். என்னவாப்பா காரை காணலையா, சைக்கிளை காணலையாப்பா, பேரை சொல்லு, உம்மாடா பேரை சொல்லு, மௌலவி சொல்லுங்க எங்களுக்கு போங்க, மீனோட கட்டு பெண்டில் சைக்கிள் சாத்திரிக்கு போய் எடுங்க கட்டுமே. போலீஸ்ல அழகா வேலை எடுக்கலாம்டா. மாசம் 40-50 சம்பளம் கூட எடுக்கலாம். இல்லாட்டி அந்த களவு கொடுத்தவனே நம்ம டிப் எடுக்கலாம். சைக்கிளுக்கு ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கலட்டலாம். அப்ப என்ன இது களவு பிடிக்கிறான்? எப்படி ஆள் தெரிஞ்ச மாதிரி அது சின்ன பிரச்சனை அப்படின்றார். இல்ல மௌலவி சொல்லுங்க மௌலவி, அது சின்ன பிரச்சனை, நாங்க பிரச்சனை எடுக்க மாட்டோம், சத்தியமா பிரச்சனை எடுக்க மாட்டேன் சொல்லுங்கம்மா. இவன் எப்படி ஆள் செய்யலாம் தெரியுமா? பிரச்சனை எடுக்க மாட்டேங்களே, இல்ல எடுக்க மாட்டோம், புறவு என்ற பேரை கொடுக்கப்படா, இல்ல கொடுக்க மாட்டோம், நீங்க நினைக்கிற ஆள் தான்பா. 6வது களவு கொடுத்துட்டாரு நினைக்காம போயிருப்பானா? அன்றைக்கு வீட்டுக்கு வந்த முழு பேரையும் நினைச்சிட்டு இருப்பான். அதுல ஒரு ஆள்கிட்ட கொஞ்சம் டாக் அரிக்கும், அவர் தான் ஆளு. நாங்க 2 பேரை நினைக்க போல, அதுல நீ கடுமையா நினைக்கிற ஆள் தான். முடிஞ்சு வச்சுக்காது, அண்டையில இருந்து மச்சினம் பளவுக்கையும் பெறப்பட அடி விடும். நல்லா வந்த மச்சின இப்படி சாத்திரம் பார்த்து நினைக்கிறாள் தான் சொல்லி குடும்பம் 2 பிரிஞ்சு 3 மாசம் இலக்கணத்தை அடிக்க மாலையை புறக்கிருக்காங்க. ஓ குடும்பம் பிரிஞ்சு 3 மாசம் இலக்கணத்தை அடிக்க மாலையை புறக்கிட்டு நைசா நழுவி இருக்காங்க. ஷைத்தான நோக்கம் என்ன? வழி எடுத்துடுறது. அதனால இந்த குறிகாரன் சாத்திரகாரனுடைய மைண்ட்ல வேற பேச்சுக்களை பேச வைப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆயிஷா நாயகி கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், சாத்திரகாரன் குறிகாரன் போனாம்னு சொல்றீங்களே, சொல்றதுல உண்மையும் இருக்கிறேன்னு கேட்டாங்க. புகாரி கிரந்தத்துல பதிவாக்கக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த ஜின்னங்கள் வானலோகத்துல மலக்குமார்கள் பேசுவதை ஒத்து கேட்டுக்கிட்டு வந்து சூரிகாரன் சாத்திரனுடைய காதுல இன்னும் 100 பொய்யை சேர்த்து ஊதுதுண்டாங்க. அவன் ஜின்ன வசியம் பண்ணி வச்சுக்கல, அதுவா வந்து ஊது சொல்லணும் போல இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு ஆள்ல சந்தேகம் வந்துடும்,